ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபேசியர் 6:18 கூட வாசித்து தியானிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சரீர பிரகாரமான ஒரு விழிப்பல்ல, ஆனால் ஆவிக்குரிய விழிப்பாக இருக்கிறதுனா, ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் எல்லா நேரத்திலும் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஜெபத்தில் விழிப்புள்ளவர்களாக இருப்பது மிக அவசியம். முதல் வார்த்தையில் கூட எந்த சமயத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சமயத்திலும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், தேவைகள், அநேக சூழ்நிலைகள், பலவீனங்கள், போராட்டங்கள் அநேகம் உண்டு. அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அநேகர் ஒரு காரியங்கள், தேவைகளோ மற்ற பலவீனங்களோ ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போய் கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், சகல விதமான எவற்றுக்கெல்லாம் நீங்கள் அழுது புலம்பி வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த காரியங்களை அழுது புலம்பாதபடிக்கு, வேதனையோடு இல்லாதபடிக்கு அந்த சகலவிதமான வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நாம் ஆவியிலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்று அநேகர் சரீர பிரகாரமாக சரீரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம், நாம் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருப்போம் என்றால் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் ஆவியிலே ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஆவியிலே ஜெபிக்கும்போது தான் எல்லா சத்துருக்களையும் நாம் முறியடிக்க முடியும். எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் முறியடிப்பதற்கு ஆவியின் ஜெபம் தேவை, விழிப்புள்ள ஜெபம் தேவை. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் பொருட்டு மன உறுதியோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் ஒரு விண்ணப்பங்களுக்காக, தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்றால் அதை தேவன் எனக்கு கொடுத்து விட்டார் என்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவர்கள் தேவன் அவரிடத்தில் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக தேவன் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அவர் மன உறுதியான வார்த்தைகளை ஆபிரகாம் பேசுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஏனென்றால் தன் மகனை அவர் பலி செலுத்தும்படியாக சொல்லும்போது வேலைக்காரரிடத்தில் அவர் சொல்லிய வார்த்தை ஒரு மன உறுதியான வார்த்தை. நான் தேவனுக்கு பலி செலுத்திவிட்டு நானும் என் பிள்ளையாண்டானும் திரும்ப வருவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நம் வேதத்தில் வாசிக்க முடியும். அது எதை குறிக்கிறது என்றால் மன உறுதியை குறிக்கிறது, மிகுந்த மன உறுதியை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆவியில் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக மன உறுதி நமக்கு தேவை. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஜெபத்தில் இருக்கும்போது மெய்யாகவே நம்முடைய ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நாம் நமக்காக மாத்திரம் ஜெபிப்பது ஜெபம் அல்ல, நாம் பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்று அநேகர் நம்ம தனக்கு தானே அவர்களுக்காக, அவருடைய காரியங்களுக்கு மாத்திரம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஜெபிக்கும் போதெல்லாம் பரிசுத்தவான்களுக்காக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஜெபிக்கும்போது மெய்யாகவே அந்த ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. நாம் எப்படியாக ஒவ்வொரு நாளிலும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஜெபித்தோம் என்றால் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம்.
அநேக காரியங்களை நாம் வெற்றியாக முடித்து தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று அப்படியாக நீங்களும் செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளின் பிரகாரம் எங்களுடைய ஜெபத்தில் விழிப்புள்ளவர்களாக நாங்கள் ஜெபிக்க, நாங்கள் ஆவியில் ஜெபிக்க, மன உறுதியோடு ஜெபிக்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க நீர் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீர் எதிர்பார்க்கிற இந்த காரியங்கள் எல்லாம் ஜெபத்தில் இருக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து அநேக வெற்றிகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.